Next question, the number of multiples of 10 power 44 that divide 10 power 55 is option A 11, option B 12, option C 121, option D 144. இந்த கொஸ்டின் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம்ல டிசம்பர் 2011ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னாக்க ஆப்ஷன் டி 144 தான் இதோட ஆன்சர். இது எப்படி வந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது 10 பவர் 44ஓட நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் எடுத்து அது 10 பவர் 55 டிவைட் பண்ணோம் இல்லையா, அந்த டிவைசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் என்ன சொல்லிருக்கோம் ஏற்கனவே, number of multiples of 10 power 44 that divide 10 power 55 is option D 144 னு சொன்னோம். இது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ number of positive divisesக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டிவைசஸ் ஆஃப் n அப்படின்னாக்க n வந்து நான் வந்து p பவர் a q பவர் b r பவர் c இப்படி எழுத முடிஞ்சது அப்படின்னா இந்த பவர்ல இருக்கு இல்லையா, அந்த பவர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து +1 போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ்னு ஃபார்முலா எழுதிக்கலாம். டிவைசஸ் ஆஃப் nன்றது பவர்ல இருக்க a+1 b+1 c+1 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதே ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 35ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 35ன்னு எழுதுறேன் அப்படின்னா இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம மல்டிபிளிகேஷன்ல எழுதும் போது 5 into 7 எழுதலாம். அப்ப 5 into 7 அப்ப 5 பவர் 1 7 பவர் 1. அப்ப இதோட நம்பர் ஆஃப் டிவைசஸ் பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆன்சர் கிடைக்கும், டிவைசஸ் ஆஃப் 35ன்றது இந்த ஃபார்முலா படி என்னன்னு சொல்லியிருக்கேன், பவர்ல இருக்கிறதுக்கு பிளஸ். அப்ப 1 + 1 1 + 1க்கு இன்னொரு பவர்ல இருக்கிற 1 + 1. ஸோ 1 + 1 2 2 2 into 2 என்னன்னு வந்துடும் 4னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ டிவைசஸ் ஆஃப் 35ன்றது நம்மளுக்கு என்னென்ன வரும் 4னு வரும். அதாவது 1 35 அப்புறம் அது இல்லாத 5 7 தான். இதுதான் இங்க ஃபார்முலா, பாசிட்டிவ் டிவைசஸோட ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம 10 பவர் 44ஓட மல்டிபிள்ஸ் நம்பர் ஆஃப் மல்டிப்ளைஸ் எடுத்து இந்த மல்டிப்ளைஸ் எடுத்து அது வந்து 10 பவர் 55 டிவைட் பண்ற மாதிரி நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது டிஃபரன்ஸ் எடுத்துங்க. அப்ப 10 பவர் 55 10 பவர் 44ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு கிடைக்குது 10 பவர் 11. இப்ப 10 பவர் 11 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் 2 into 5 ன்னு பிரிச்சுக்கலாம். சோ 10 பவர் 11 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 2 into 5 பவர் 11. அப்ப எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 பவர் 11 அப்புறம் 5 பவர் 11. இப்ப 2 பவர் 11 5 பவர் 11னா இப்ப டிவைசஸோட ஃபார்முலா என்ன 11 + 1 ஃபர்ஸ்ட் பவர் +1 அடுத்தது செகண்ட் பவரோட +1. இப்ப 12 into 12 144 ஆன்சர். இப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் n அப்படின்னாக்கா அந்த பவர்ல இருக்கிறதுக்கு +1 போட்டு எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும்.